maths last video we discussed of the Cauchy elimination method solve பண்ணோம். இப்போ இந்த வீடியோல இப்போ என்ன சால்வ் பண்ண போறோம்னாக்கா consistency of system of linear equation by rank method. So ஒரு system of linear equation a1x plus b1y plus c1z equal to d1, a2x plus b2y plus c2z equal to d2 and a3x plus b3y plus c3z equal to d3. So இதுமே ஒரு சிஸ்டம் ஆஃப் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, 3 ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, 3 ஈக்குவேஷன் 3 அன்னோன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது, இதுக்கு இதோடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லி செக் பண்ணுறது தான் ஸோ இந்த மெத்தடு. ஸோ இது கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களாக்க எக்ஸசைஸ் சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கான்செப்ட் பார்ப்போம். ஸோ இதுமாரி இருக்கிற சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நம்ம ரைட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட் x உடைய கோஎஃபிஷியன்ட் a1, y உடைய கோஎஃபிஷியன்ட் b1, z உடைய கோஎஃபிஷியன்ட் c1. ஸோ அதுமாரி இதுக்கு முன்னாடி வர மாதிரி நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ a1, b1, c1. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ரோ a2, b2, c2. தேர்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ரோ a3, b3, c3, a3, b3, c3 and variables x, y, z is equal to constant d1, d2, d3. இது மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல நம்ம ரைட் பண்ணிடுவோம். ax is equal to b அப்படின்னு. ஸோ ax equal to b அப்படின்னாக்கா இது ஒரு சிஸ்டமாக நம்ம ரைட் பண்ணுவோம். இப்போ ஒரு ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் நம்ம இப்போ ரைட் பண்ணுவோம். a, b அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ a, bனாக்கா இந்த மேட்ரிக்ஸ் a, ஸோ இந்த மேட்ரிக்ஸ் b அண்ட் மேட்ரிக்ஸ் ஜாயின் பண்ணாக்கா a, b அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் a1, b1, c1, d1, a2, b2, c2, d2, a3, b3, c3 and d3. ஸோ இதுமாதிரி ஒரு சிஸ்டமாக கொண்டாந்துட்டு நாம் இப்போ எக்கோன் ஃபார்ம் கொண்டு வருவோம். ஸோ எக்கோன் ஃபார்ம் கொண்டு வரும்போது இந்த 3 டேர்மும் நமக்கு 0 கொண்டு வரணும். தட் இஸ் அப்பர் ட்ரையாங்கிள் ஆர் லோவர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் நீங்கள் கொண்டு வந்துட்டு அவருடைய சிஸ்டத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த கான்செப்ட் தான் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஒன் என்ன சொல்றதுனாக்கா a, b ஒரு சப்போஸ் இப்படி கிடைக்கிற ஒரு மேட்ரிக்ஸ் a1, b1, c1, d1. ஸோ அப்போ நீங்கள் கொண்டு வரும்போது இந்த டேர்ம் 0 ஆகுது, 0 and b2 and c2, d2, 0, 0 and c3, d3. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்கோன் ஃபார்ம் தான். ஸோ இப்படி எக்கோன் ஃபார்ம் கொண்டு வரும்போது இதில் ஏபிக்கு ரேங்க் எவ்வளவு, ஏபிக்கு ரேங்க் எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க, லாஸ்ட் ஈக்குவல் மேட்ரிக்ஸில் எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குது, ஃபர்ஸ்ட் ரோலையும் நம்பர் இருக்கும், செகண்ட் ரோலையும் நம்பர் இருக்கும், தேர்ட் ரோலையும் நம்பர் இருக்கும். அப்போ லாஸ்ட் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் ஃபார்ம் இட் ஹஸ் 3, ரேங்க் இஸ் 3 அப்போ அப்போ ரோ ஆஃப் a, b, ரோ ஆஃப் a, b ஈக்குவல் டு 3. ஸோ இது வரைக்கும் தான் a, இது ஃபுல்லாக சேர்ந்தா a, b. அப்போ ஏவுக்கும் ரேங்க் எவ்வளவு, ரோ ஆஃப் a ஈக்குவல் டு 3. therefore ரோ ஆஃப் a ஈக்குவல் டு ரோ ஆஃப் a, b ஈக்குவல் டு 3. 3ங்கிறது நம்பர் ஆஃப் அன்னோன் வேல்யூஸ், வேரியபிள்ஸ் 3 இருக்கு, x, y, z. அப்போ நம்பர் ஆஃப் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன் வேல்யூஸ், நம்பர் ஆஃப் அன்னோன் வேல்யூஸ் அப்படின்னு போட்டீங்களாக்கா அன்னோன் வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் and it has unique solution. System is consistent and it has unique solution. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கேஸ் ஓவர். சப்போஸ் செகண்ட் டைப் அண்ட் கேஸ் 2 இப்படி கிடைக்குது a, bங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் and a1, b1, c1, d1, 0 and b2, c2, d2, 0, 0 அந்த cங்கிற c3யும் நமக்கு 0 ஆயிடுச்சுனாக்கா and d3. இது கேஸ் 3. ஸோ a, b அப்போ ரோ இதுவும் ஒரு எக்கோன் ஃபார்ம் தான். ஸோ அப்போ இதுக்கு ரேங்க் பார்த்தீங்கன்னாக்கா ரோ ஆஃப் a, b, ஏபிக்கு ரேங்க் எவ்வளவு 3. ஆனால் ஏவுக்கு ரேங்க் எவ்வளவு, ரோ ஆஃப் a ஈக்குவல் டு
இதுதான் ஏ, இது வரைக்கும் தான் ஏ. அப்போ ஏவுக்கு இதில் எத்தனை நான் ஜீரோ இருக்குது? ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர் இருக்கும், செகண்ட் ரோல் நம்பர் இருக்கும், லாஸ்ட் ரோல் நம்பர் இல்லை. அப்போ இதுக்கு ரேங்க் பார்த்தீங்கன்னாக்கா 2. அப்போ ரோ ஆஃப் ஏ is row of a comma b. So ரெண்டுமே not equal. row of a is not equal to row of a comma b. ஏன்னா இதுக்கு ஏவுக்கு ரேங்க் 2 நோ, ஏபிக்கு ரேங்க் 3 கிடைக்கிறனால row of a is not equal to row of a comma b. Therefore system is inconsistent and has no solution. Therefore the system is inconsistent and it has no solution. Okay la? Okay, next case 3. And suppose ஒரு argument matrix a comma b இந்த ஃபார்ம்ல இருக்கு. எப்படின்னாக்கா a1 b1 c1 d1 இந்த a2 0 இருக்குது 0. நெக்ஸ்ட் and b2 and c2 and d2 0 0 0 0 னு லாஸ்ட் ரோ ஃபுல்லாவே 0 ஆயிடுச்சுனாக்கா சிஸ்டம் இஸ் கன்சிடரிங் as infinitely many solution கிடைக்கும். ஏனாக்கா ரோ ஆஃப் a b a b ல ரேங்க் எவ்வளவு? இதுல எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்கு? 2 ரோல நம்பர் இருக்கனால இதுக்கு ரேங்க் 2. சோ அதே ரோ ஆஃப் a ஏங்கிறது இதுதான் ஏ. ஸோ ஏவுக்கு இதில் எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குது? ஃபர்ஸ்ட் ரோல நம்பர் இருக்குது, செகண்ட் ரோல நம்பர் இருக்குது, தேர்ட் ரோல நம்பர் இல்லை. அப்போ இதுக்கு ரேங்க் 2. therefore ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் a comma b இஸ் லெஸ் தென் 2. ஸோ லெஸ் தென் 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் அன்னோன் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 விட கம்மியாக இருக்கிறனால அதனால் நம்ம சிஸ்டம் இஸ் கன்சிடர்ட் as infinitely many solution. எப்போ இதுக்கு இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னாக்கா அந்த சிஸ்டத்துடைய வேரியபிள்ஸோட ரேங்கோட வேல்யூ கம்மியாக இருக்கும்போது சிஸ்டம் இஸ் கன்சிடர்ட் as இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் இருந்தாலும் சரி இல்லை லெஸ் தென் 2 போட்டாலும் சரி. less than 2 equal to is less than 3 கையில எனக்கு கிளியரா இருக்கு. So when row of a equal to 2, row of a comma b equal to 2 is less than 3 போட்டுக்கோங்க. So 3 ங்கிறது number of unknowns வேல்யூவோட ரேங்க் வந்து கம்மியா இருக்கிறதுனால system is consistent and has infinitely many solution கிடைக்கும். ஓகேங்களா? Therefore the system is consistent and has infinitely many solution. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நாம் இந்த 3 டைப் வந்து ஒரு கன்க்ளூஷன் ஒரு டேபிள் மாதிரி போட்டோமாக்கா நம்ம கொஞ்சம் சம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைப் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்குது ஸ்டாண்டர்ட் ஃபார்மு? a1 b1 c1 d1 0 b2 c2 d2 0 0 c3 b3. அதாவது இந்த 3 எலமெண்ட்டும் 0 ஆயிரும், மீதிக்கிற எலமெண்ட் அப்படியே இருக்கும். அப்படி இருந்தாக்கா ஸோ ஏபிக்கு ரேங்க் எவ்வளவு? 3, ஏவுக்கும் ரேங்க் 3 இருக்குது. தட் இஸ் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் ரோ ஆஃப் ஏ comma b equal to 3. 3 is the number of unknown values. So in this type system is consistent and has unique solution. How to find a unique solution? So starting இருக்கிற லாஸ்ட் ஆஃப் ஃபைண்ட் பண்ணுற இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மை திரும்பவும் ax is equal to b ங்கிற ஃபார்முக்கு திரும்ப ரைட் பண்ணிக்கணும். ஸோ ரைட் பண்ணிக்காக a1 b1 c1 0 b2 c2 0 0 c3 அப்படி கிடைக்கும். ஸோ வேரியபிள்ஸ் x y z தான் ax equal to b ங்கிற ஃபார்முக்கு திரும்ப ரைட் பண்ணிக்கணும். திரும்பவும் இதை நம்ம ஈக்குவேஷன் மாதிரி ஃபைண்ட் பண்ணிட்டு இதில் ஃபைண்ட் பண்ணிக்கலாக z வேல்யூ கிடைக்கும். ஸோ z வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாக இதில் y வேல்யூ கிடைக்கும். y-யும் z வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாக x வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் டைப். ஸோ செகண்ட் டைப் இப்படி இருக்கும். அதாவது லாஸ்ட்டில் இந்த C3 அப்படிங்கிற எலமெண்ட் போல இங்கே 0 ஆயிடுச்சுனாக்கா சப்போஸ் நீங்கள் எக்கௌண்ட் ஃபார்ம் போட்டு வரும்போது இந்த C3 0 ஆகுது சார் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா சிஸ்டம் இஸ் ரோ ஏ கம பிக்கு ஏபிக்கு ரேங்க் எவ்வளோ இருக்கும்? 3 கிடைக்கும். ஆனால் ஏவுக்கு ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 கிடைக்கும். தட் இஸ் அண்ட் 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 3 கிடைக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுனாக்கா சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன். அப்போ சிஸ்டமே இன்கன்சிஸ்டன்ட்டுக்கு சொல்யூஷனே கிடைக்காத போது நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஆனால் இது அப்படியே நம்ம விட்டுற வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் இந்த ஸ்டார்டிங்கில் இந்த C3 0 ஆயிருது, D3 0 ஆகுது சார், ஆனால் லாஸ்ட் ரோ ஃபுல்லாகவே 0 ஆயிருது அப்படின்னாக்கா சிஸ்டம் இஸ் கன்சிடர்ட் as இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன் சொல்லி பார்த்தோம். அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
a1 b1 c1. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ax is equal to b அப்படிங்கிற ஃபார்முக்கு ரைட் பண்ணிட்டு இது நீங்கள் உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ ரேங்க் வந்து 2 கிடைக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். ஆனால் 3 வேரியபிள்ஸ் இருக்கு. அப்போ 2 ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ஸ்னாக்கா ஒரு வேரியபிள் நாமளே அசைன் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிற 2 வேரியபிள் நம்ம ஃபைன் பண்ணிடுறதா இருக்கும். ஓகேங்களா? யுவர் சாய்ஸ். ஏதோ ஒரு வேரியபிளை நாமளே ஒரு கான்ஸ்டன்ட் வேலையை அசைன் பண்ணணும். சம்ஸ் போடும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, சப்போஸ் இதே கேஸ்லயே இந்த ரோவும் 0 ஆகுது சார், லாஸ்ட் 2 ரோவும் 0 ஆகுது அப்படிங்கும்போது எப்படி நம்ம ஃபைன் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் தான் இருக்கும். ஸோ ரோ ஃபர்ஸ்ட் ரோக்கு மட்டும் இருக்கிறதுனால இதுக்கு ரேங்க் இஸ் 1. ஸோ அப்போ ரேங்க் இஸ் 1. ஆனால் நம்பர் ஆஃப் ஒன் இஸ் 3. அப்போ 3 விட கம்மியாக இருக்கிறனால சிஸ்டம் இஸ் கன்சிடரிங் as infinite many solution. இதுவும் அதே தான். ஆனால் எப்படி இதை ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் 3 இருக்கு, 3 unknown values இருக்கு. ஆனால் ஒரே ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் இது ax equal to b அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 2 டேர்மும் 0 ஆயிரும். அதாவது a1 b1 c1 0 0 0 ஆயிரும், 0 0 0. ஸோ x y z equal to d1 d2 d3. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். 2 வேரியபிள்ஸ் நாம அசைன் பண்ணிக்கிட்டு ஒரு வேரியபிளை நம்ம ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்ஸ் போடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ இதான் இந்த எக்ஸசைஸோடைய கான்செப்ட்.